ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை இந்த T20 உலகக்கோப்பையில் நான் கண்டிப்பாக பழி வாங்க உங்களை விட மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி எதிரான இந்திய அணி தொடர் வெற்றிக்கு இதுதான் காரணம். நியூசிலாந்து அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி எதிரான 3-1 சொல்லிட்டு சீரீஸ் முன்னிலையில் இருக்காங்க. அது குறித்தும் T20 வேர்ல்டு கப் குறித்தும் இந்திய அணியை பழி வாங்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமன்ஸ். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமன்ஸ் அவர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்கியே தீரணுங்க. கடைசி முறை T20 வேர்ல்டு கப்பில் நாங்கள் இந்திய அணி எதிராக நாங்கள் தோற்றோம். அது என்னால் உண்மையை ஏற்றுக்கவே முடியல. அந்த போட்டி ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இந்தியா ஃபைனலில் போய் மீண்டும் சந்தித்து நாங்கள் ஜெயிச்சிருப்போம். எங்களோட தோல்வி எல்லாம் ஓகே ஆச்சுங்க. இப்போ மீண்டும் நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்தியாவுக்கு வந்தாலே எனக்கு அந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 நடந்தால் ஞாபகம் வருது. இந்தியாவை நான் சொல்லி அடித்து எடுத்துகிட்டு போனேன். அதே போல் மீண்டும் இந்த முறை இந்தியாவில் நடக்குது, எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்திய அணி எதிராக நாங்கள் வீழ்த்தியே தீரும். இந்த உலகக்கோப்பை எப்படி நாங்கள் 50 ஓவர் வேர்ல்டு கப் எடுத்து போனோமோ அது போல் இந்த T20 உலகக்கோப்பை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தலைவன் எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு இதுவாக பேசியிருக்காரு. அது வேறு சொல்லி காட்டி பேசியிருக்காரு. பேசலாம்பா, அவங்க எப்படி சொல்கிறதுனா வேர்ல்டு கப் நம்மக்கிட்ட வந்து ஜெயிச்சுன்னு போனாங்க 2023. ஓகே, அவங்க பேசலாம். பட் இந்திய அணி மீண்டும் திருப்பி குடிக்கிற நேரம் வந்துச்சுங்க. அந்த எல்லாரோட ஹார்ட் பிரேக்கிங்கான நாள் November 19, அது வந்து 2023. அதுக்கு பழி வாங்குற விதமாக மீண்டும் நம்ம 20 ஓவர் வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க 3 வருஷம் கழிச்சு. மீண்டும் நம்ம யாருன்னு காமிச்சாகணுங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் எல்லாம் இயக்கத்தில் இருக்காங்க. இந்திய அணி வீரர்கள் கண்டிப்பாக மீண்டும் பை தீர்க்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த 5th T20 நியூசிலாந்து எதிரான போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்று இந்த வேர்ல்டு கப் போகும்போது ஒரு வின்னிங் மூமெண்ட்டோட போகணுன்னு தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வந்து யார் என்ன மாதிரி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னு சொல்லாங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஃபார்மில் இருக்கார். இந்த 5 T20 போட்டியில் ஒரு போட்டியில் கூட அவர் சரியாக விளையாடல. அவரை தவிர மிச்சம் எல்லாருமே செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இஷான் கிஷன் மீண்டும் அணியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிளேயிங் லெவல் 2 இந்த ஓப்பனராக விளையாட வர சொல்லிட்டு எதிர்பார்ப்பு நிறைய இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணியோட வெற்றிக்கு என்ன காரணம்? பெட் கமெண்ட்ஸ் பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.